சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் உயிரோடு இருந்த நாட்களிலே தாவீதை கர்த்தருடைய சித்தப்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அவன் சகோதரர்கள் நடுவுல. அதன் பின்னர் தாவீது கோலியாத்தை கொன்றதுனால சவுல் தாவீதின் மேல பிரியமாயிருந்தான். ஆனால் அதுவும் கொஞ்ச நாள் தான். அதன் பிறகு சவுல் தாவீதை மிகவும் வெறுக்க ஆரம்பித்தான். அவனை துரத்தி எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் சவுலின் கைக்கு தாவீதை காப்பாற்றி வந்தார். அதன் பின்னர் சவுல் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்போது சவுலையும் அவன் 3 குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூவாவையும் பெலிஸ்தர் வெட்டி போட்டார்கள். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து சிக்லாக்ல இருந்தான். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்படி இருக்கும்போது சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். அதாவது அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியன் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராஹிமின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதா இருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இப்போ யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோன்ல யூதா கோத்திரத்தின் மேல ராஜாவா இருந்த நாட்களின் லக்கம் என்னன்னா 7 வருஷமும் 6 மாதமும். இவ்வாறு சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோன்ல தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்துல பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்துல பிறந்த கீலேயாப் அவனுக்கு 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாயின் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்துல பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். இந்த அப்னேர் சவுலின் குடும்பத்துல பலத்தவனாக இருந்தான். அப்படி இருக்கும்போது இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்துல பிரவேசித்தது என்ன என்றான். உடனே அப்னேருக்கு இந்த வார்த்தைகளினால கோபம் வந்து அவன் தாவீதுக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்துல திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட கூட நான் உடன்படிக்கை பண்றேன். ஆனா ஒரே ஒரு காரியம் உன்னிடத்துல கேட்கிறேன். நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னான். இவ்விதமாக மீகாள் மறுபடியும் தாவீதிடத்துல கொண்டு வரப்பட்டாள். பின்பு தாவீது அப்னேருக்கு ஒரு விருந்து செய்தான். இந்த அப்னேர் தாவீதோடு வந்து சேருவது யோவாபுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அப்னேர் கிபியோனில நடந்த யுத்தத்துல தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். இவ்வாறு அப்னேர் மரித்து போனான். தாவீது அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்துக்கு படைத்தலைவனாக இருந்த பானா மற்றும் ரேகாப் இஸ்போசேத்தை குத்தி போட்டார்கள்.
இஸ்போசேத் மரித்த பின் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மாத்திரம் மீதியாயிருந்தான். அவன்தான் மேவிபோசேத். அவன் 2 காலும் நடக்க முடியாத ஒரு முடவனாயிருந்தான். இந்த காலத்துல இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அதாவது எப்ரோனில 7 வருஷம் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதிலே பிரவேசிக்க தாவீதுனால கூடாது அப்படின்னு சொல்லி, நீ இதற்குள்ள பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அதுதான் தாவீதின் நகரம். இந்த கோட்டையை பிடிக்க தாவீது சாலகத்தின் வழியே உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களை முறியடித்து பட்டணத்தை கட்டி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டான். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில பதிவிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். உடன்படிக்கை பெட்டி ஏலியின் நாட்கள்ல பெலிஸ்தரால பிடிக்கப்பட்டு பின்னர் திருப்பி விடப்பட்டு அது கீரியாத் யாரீமின் மனுஷரால அபினதாவின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். வரும் வழியில வந்து ஊசா அதை தொட்டதுனால தேவன் அவனை அடித்தார். இதனால தாவீது பயந்து கர்த்தருடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். வரும்போது தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். இதை சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், இவனுடைய முதல் மனைவி, பலகணி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அந்த ஸ்தானத்துல அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். அதன் பின்பு ஜனங்களை ஆசீர்வதித்தான். தாவீதுக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. கர்த்தர் தாவீதை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் சொன்னாரு, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிறைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிற்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதற்கு பின்பு தாவீது சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களையும் அவன் கீழ்ப்படுத்தினான். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும்
ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இவனுக்கு இராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியர்களாயிருந்தார்கள். செராயா சம்பிரதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருந்தார்கள். யோனத்தான் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் பேர் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. மறுவருஷம் இந்த ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேம்ல இருந்து விட்டான். அப்போ ஒரு நாள் சாயங்காலத்துல அவன் தன்னுடைய உப்பரிக்கையின் மேல் நடக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ சௌந்தரியம் உள்ளவளா இருந்ததுனால அவளை ஆள் அனுப்பி கூப்பிட்டு இவன் அவளோடு தவறு செய்தான். அவள் யாருன்னா உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். அவள் கர்ப்பவதி என்று தாவீது அறிந்தபோது அவள் புருஷனாகிய உரியாவை அவன் கொலை செய்யும்படி யோவாபுக்கு கட்டளையிட்டான். இவ்வாறாக அவன் கொலை செய்யப்பட்டான் யுத்தத்துல. இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்ததுனால அவர் நாத்தானை தாவீதினிடத்திற்கு அனுப்பி, இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் வரப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ இதை ஒளிப்படத்துல செய்த நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். உடனே தாவீது நாத்தானிடத்துல, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினால கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்படியே உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அது செத்து போனது. பத்சேபாள் அடுத்ததாக தாவீதுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். எருசலேமில் தாவீதுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூபா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல தாவீதின் இன்னொரு குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். இவ்வாறாக இந்த சகோதரியை அவன் நயவஞ்சகமாக அழைத்து அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். இது நிமித்தமாக அப்சலோம் தன் சகோதரர்களாகிய ராஜகுமாரர்கள் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அப்பொழுது அப்சலோம் தன்னுடைய வேலைக்காரரிடத்துல சொன்னா, அம்னோன் திராட்சரசம் குடித்திருக்கும் போது அவனை கொன்று போடுங்கள்னு. அதன்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். இதனால அம்னோன் செத்து போனான். இதன் பிறகு அப்சலோம் அம்மியூதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். பின்பு ராஜாவின் கட்டளைப்படி யோவாப் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்சலோம் 2 வருஷம் ராஜாவின் முகத்தை காணாமலே எருசலேம்ல குடியிருந்தான். பின்னர் ஒரு நாள் வந்து
ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இதற்கு பிறகு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். அப்சலோம் தாவீது ராஜாவிடம் உத்தரவு கேட்டு எபிரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். இப்படி அவன் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனா இருந்த அகித்தோப்பேலும் அவனோடு கூட போனான். அப்பொழுது தாவீது எருசலேம்ல தன்னிடத்தில் இருந்த எல்லா ஊழியக்காரை நோக்கி, நம்ம இனி எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அப்படின்னு சொல்லி புறப்படுங்கள் என்றான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையை புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரு மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தார். தாவீது கேட்டுக்கொண்டபடியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல ஏறி போனான். அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டான். தாவீது பகூரி மட்டும் வந்தபோது சீமேயி என்பவன் தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இப்படி இருக்கும்போது அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையின்படி உப்பரிக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்துல பிரவேசித்தான். மறுபடியும் அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் என்றான். ஆனால் அப்சலோம் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகித்தோப்பேலின் ஆலோசனையை அப்சலோம் ஏற்றுக்கொள்ளாததுனால தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். தாவீது மக்னாயிமிலே சேர்ந்த போது கீலேயாத்தியனாகிய பர்சிலா அவனுக்கு மெத்தைகள், பாத்திரங்கள், இன்னும் தானியங்களை கொடுத்து உதவி செய்தான். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததுனால அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அப்பொழுது யோவாபின் சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். ராஜா அப்சலோமுக்காக மிகவும் அழுது புலம்பினார். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள்.
அங்கே சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் யோர்தானை கடக்க உதவி செய்தான். பின்னர் சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக விழுந்து மன்னிப்பு கேட்டான். தாவீது அவனை நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டு அவனை மன்னித்தான். ராஜாவை வழிவிட்டு அனுப்ப 80 வயது சென்ற பர்சிலாவும் அங்கே வந்திருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா என்று கூப்பிட்டார். ஏன்னா தாவீது பர்சிலாய் செய்த உதவியை மறக்கவில்லை. அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனை கூப்பிட்டான். அதற்கு அவன் நான் வயது சென்றவனாயிருக்கிறேன், என்னுடைய மகன் கிம்காம் உம்மோடு கூட வரட்டும் என்றான். அது அவன் பார்வைக்கு நன்றாயிருந்தபடியினால ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு தாங்கள் தான் அழைத்து வர வேண்டும் என்று இஸ்ரவேலின் மனுஷரும் யூதாவின் மனுஷரும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு அங்கு பலத்தது. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா அவன் எக்காலம் ஊதி எங்களுக்கு தாவீதினிடத்துல பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்துல எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்போ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது ராஜா அப்சலோமுக்கு இராணுவ தலைவனாக இருந்த அமாசாவை பார்த்து நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அமாசா புறப்பட்டு போய் குறித்த காலத்துல வரல. அதனால யோவாபு அவனை தொடர்ந்து போய் அவனை குத்தி போட்டான். பின்னர் சேபா தங்களுக்கு எதிராக எழும்பக்கூடாது என்று நினைத்து அவனையும் வெட்டி போடும்படியாக அவன் கடந்து போனான். அப்பொழுது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எதிர்பட்டு யோவாபிடம் பட்டணத்தை முழுவதும் அழிக்காதபடிக்கு சேபாவை மாத்திரம் ஒப்பு கொடுக்கும்படி அவள் உடன்படிக்கை செய்தாள். இவ்வாறாக சேபா அழிக்கப்பட்டான். யோவாவும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பி வந்தான். தாவீதின் நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்துல விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்து அவர்களுடைய காரியங்களை எல்லாம் விசாரித்து விட்டு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சவுலின் குடும்பத்தார்ல மீதியா இருந்தவர்களை 7 பேரை கிபியோனியர் கையில ஒப்பு கொடுத்தான். இதுல சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்பவிட்டான். ஏன்னா யோனத்தானுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் அவர்களை ஒப்பு கொடுத்ததுனால கிபியோனியர் இந்த சவுலின் குடும்பத்தாரில் மீதியா இருந்தவர்களை கொன்று போட்டார்கள். பின்னர் ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் 2 புடவையை எடுத்து அந்த பிரேதங்களின் மேல அவள் அதை விரித்து ஆகாயத்து பறவைகளோ காட்டு மிருகங்களோ அதுல விழாமல் அவள் பாதுகாத்து வந்தாள். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அந்த சரீரத்தை எல்லாம் எடுத்து அது மட்டும் இல்ல சவுலின் எலும்புகளும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அங்கே இருந்து எடுத்து எல்லாவற்றையும் கீசின் கல்லறையில அடக்கம் பண்ண வைத்தான். அதற்கு பின்பும் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல யுத்தம் செய்தார்கள். அங்கிருந்த ராட்சதர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்து போனார்கள். அதற்கு பின்பு தாவீது அரணான ஒரு இடத்துல இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானையும் பெத்லஹேம்ல இருந்தது. தாவீது பெத்லஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்துல துணிந்து புகுந்து போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள். தாவீது அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவை தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று தாவீது
ஏவப்பட்டான். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது காத்து தாவீதினிடத்துல வந்து, உம்முடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இப்போ தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியனான போது அவனுக்காக ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்துல கொண்டு வந்தார்கள். அவள் அவனுக்காக பணிவிடை செய்தாள். இப்படி இருக்கும்போது ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் தான் ராஜா ஆவேன் என்று தன்னை தானே உயர்த்தி தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இவன் ராஜாவாவதை அறிந்து கொண்ட பத்சேபாள் ராஜாவிடத்துல போனாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்போ ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவரே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனை என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவை நீர் இதை அறியவில்லை அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் அழைத்து சாலமோனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கட்டளையிட்டான். அவர்கள் சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி கீகோனுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னன்னா, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கும் அவருடைய காவலை காப்பாயாக என்று அநேக புத்திமதிகளை சொன்னான். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது.